ஹாப்பி டியூஸ்டே டு ஆல். நேத்து நைட் பாப்பா வந்து என்கிட்ட ஃப்ரைட் ரைஸ் கேட்டா. நான் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க டாடி கிட்ட போய் கேட்டு செஞ்சுக்கிட்டா. அவங்க டாடி சூப்பரா செஞ்சிருந்தாங்க. எக் ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு. நாங்க எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு தூங்கிட்டோம். காலையில 5:30க்கு எழுந்தேங்க. என்ன பண்றதுன்னே தெரியல லஞ்ச் பாக்ஸ்க்கு பாப்பாக்கு. ஸோ சாதம் ஒரு பக்கம் வேக போட்டுட்டு, பருப்பு ஒரு பக்கம் வேக போட்டுட்டேன். ஸோ கோவக்காவை கட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் 65க்கு. சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பூசணிக்காவும் சௌச்சௌ ஒரு துண்டு இருந்தது. 2த்தையும் போட்டு சாம்பார் வச்சிடலாம். குக்கர்ல தான் சாம்பார் வச்சேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. குக்கர்ல வச்சா கொஞ்சம் குயிக்கா ஆயிடும். அப்பா பால் வாங்கிட்டு வந்தாங்க. காஃபி போட்டு குடுத்துட்டேன். கோவக்கா மேரினேட் ஆயிடுச்சு. அத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கொய்யா பழமும், பப்பாயாவும் வச்சுட்டேன். கட் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுருவேன் எப்பவுமே ஃப்ரூட்ஸ் குடுக்குறதா இருந்தா. பாப்பாக்கு ஜூஸ் முசாம்பி போட்டுட்டு, தோசையும் சாம்பார் தான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அவளுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி பாய் சொல்லி அவள அனுப்பிச்சுட்டு, அப்பாவுக்கு வந்து தோசையும் சாம்பாரும் அம்மா செஞ்சு குடுத்துட்டாங்க. நான் என் ஹஸ்பண்ட்க்கு மினி இட்லி சாம்பார் செஞ்சேன். அம்மா பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரசம் தாளிச்சு குடுத்தாங்க. முட்டை வேக வச்சு வறுத்துக்கிட்டோம். இதான் எங்க வீட்ல மெனு. உங்க வீட்ல என்ன மெனு? கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே அப்பாங்களுக்கெல்லாம் பொண்ணுலாம் ரொம்ப ஃபேவரைட். உங்க வீட்ல